ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 4 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியாவின் டிஃபென்ஸ் அக்யூசேஷன் கவுன்சில் கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய்க்கான ஆயுதங்களை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த 45,000 கோடி ரூபாய்க்கு என்னென்ன ஆயுதங்களை இந்தியா வாங்க போறாங்க, இந்த ஆயுதங்களை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், இந்திய விமானப்படை 100க்கும் மேற்பட்ட LCA தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்க இருப்பதா அறிவிச்சிருக்காங்க. எதற்காக இந்த விமானங்களை இந்திய விமானப்படை வாங்க போறாங்க, இந்த விமானங்களை என்ன மாதிரியான ஆபரேஷன்களுக்கு இந்திய விமானப்படை பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், இந்தியா AMCA அப்படிங்கிற ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை 2026 வருடத்துக்குள் டெவலப் செய்ய திட்டமிட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில AMCA ப்ராஜெக்ட் குறித்து ஒரு முக்கியமான விஷயம் வெளிவந்திருக்கு. அது என்ன விஷயம், AMCA விமான டெவலப்மெண்ட் எந்த நிலையில இருக்கு அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். அடுத்த அப்டேட், சமீப காலமா இந்தியா தன்னுடைய ஆயுத ஏற்றுமதியில அசுர வளர்ச்சி அடைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில மேலும் ஒரு நாடு இந்திய தயாரிப்பு ஆயுதத்தை வாங்கியிருக்காங்க. எந்த நாடு இந்தியாவிடமிருந்து ஆயுதம் வாங்கியிருக்காங்க, அந்த நாடு வாங்கியிருக்கக்கூடிய ஆயுதம் என்ன, அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோபாலிட்டிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நேற்று இந்தியாவுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் தலைமையில டிஃபென்ஸ் அக்யூசேஷன் கவுன்சிலோட மீட்டிங் நடைபெற்றது. இந்த மீட்டிங்ல கிட்டத்தட்ட 45,000 கோடி ரூபாய்க்கான ஆயுதங்களை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த 45,000 கோடி ரூபாய் ஆயுதங்களும் இந்திய நிறுவனங்களிடமிருந்து வாங்குவதற்கு திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த 45,000 கோடி ரூபாய் ஆயுதத்தை இந்திய நிறுவனங்களிடமிருந்து வாங்குவதன் மூலம் இந்தியால ஆயுத தயாரிப்பிற்கான ஒரு எக்கோசிஸ்டத்தை கிரியேட் செய்வதற்கு இந்தியா முயற்சி செய்றாங்க. டிஃபென்ஸ் அக்யூசேஷன் கவுன்சில் ஒப்புதல் கொடுத்திருக்கக்கூடிய ஆயுதங்கள்ல மிகவும் முக்கியமானது லைட் ஆர்மர்ட் மல்டி பர்பஸ் வெஹிக்கிள் அப்படிங்கிற ஒரு வாகனம். இந்த வாகனத்தை பயன்படுத்தி துருப்புகளை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு சேஃபா அதிவேகமா நகர்த்த முடியும். இது போன்ற வாகனங்கள் யுத்த களத்துல ஃப்ரண்ட் லைன்ல சண்டையிடக்கூடிய வீரர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்வதற்கு பயன்படுத்தப்படும். தற்போதைய நிலையில இந்திய ராணுவத்துல இது போன்ற வாகனங்கள் மிகவும் குறைந்த எண்ணிக்கையில தான் இருக்கு. இந்த வாகனத்தின் எண்ணிக்கையை அதிகரிப்பதன் மூலம் இந்தியா தன்னுடைய பேட்டில் பிரிப்பேர்னஸ் அதிகப்படுத்த முயற்சி செய்றாங்க. அதாவது ஒரு சண்டை நேரத்துல இது போன்ற ஆயுதங்கள் இந்தியாவுக்கு அதிக அளவுல தேவைப்படும். இதன் காரணமாக தான் இது போன்ற ஆயுதங்களை அதிக எண்ணிக்கையில வாங்கி இந்திய படையில இணைக்கிறாங்க. அடுத்து எல்லை பகுதிகளில் சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன்ஸ் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்வதற்கு இன்டகிரேட்டட் சர்வேலன்ஸ் அண்ட் டார்கெட்டிங் சிஸ்டத்தை வாங்குவதற்கு டிஃபென்ஸ் அக்யூசேஷன் கவுன்சில் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. அடுத்து டிஃபென்ஸ் அக்யூசேஷன் கவுன்சில் துப்பாக்கிகள் பொருத்தப்பட்ட ஹை மொபிலிட்டி வெஹிக்கிள்களை வாங்குவதற்கும் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த வாகனங்களும் எல்லை பகுதிகளில் வீரர்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து சென்று டிப்ளாய் செய்வதற்கும் எல்லை பகுதிகளில் வீரர்கள் சர்வேலன்ஸ் செய்வதற்கும் இது போன்ற வாகனங்கள் பெருமளவுல உதவி செய்யும். அது மட்டும் இல்லாம ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் மற்றும் ரடார் சிஸ்டங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த வாகனங்களை பயன்படுத்தி மிக எளிதா எடுத்து சென்று டிப்ளாய் செய்ய முடியும். அடுத்து டிஃபென்ஸ் அக்யூசேஷன் கவுன்சில் இந்திய கடற்படைக்காக நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சர்வே வெசல்களை உருவாக்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சர்வே வெசல்களை பயன்படுத்தி கடலோட தரை பரப்புல என்ன விஷயங்கள் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியும். இந்த கப்பல்களை பயன்படுத்தி எதிரிகள் கடலுக்கு அடியில் வச்சிருக்கக்கூடிய கடல் கன்னிவெடிகள் போன்ற விஷயங்களை கண்டுபிடிக்க முடியும். அடுத்து இந்திய விமானப்படை தங்களிடம் உள்ள டோனியர் ஏர்கிராப்ட்ஸை அப்கிரேட் செய்வதற்கு வெகு நாட்களா கோரிக்கை வச்சிட்டு இருந்தாங்க. இந்த கோரிக்கையை டிஃபென்ஸ் அக்யூசேஷன் கவுன்சில் தற்போது ஏற்றிருக்காங்க. இதன் மூலமா டோனியர் ஏர்கிராப்ட்ஸோட செயல்திறன்ல மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்படும். இந்த டோனியர் ஏர்கிராப்ட்ஸை பயன்படுத்தி சர்வேலன்ஸ் மற்றும் ரெகானசன்ஸ் ஆபரேஷன்களை இந்திய விமானப்படை கேரி அவுட் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அடுத்து டிஃபென்ஸ் அக்யூசேஷன் கவுன்சில் துர்வாஸ்திரா அப்படிங்கிற ஷார்ட் ரேஞ்ச் ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்களை வாங்குவதற்கு ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த துர்வாஸ்திரா மிசைல்கள் ஹெலிகாப்டர்கள்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்கள்.
துருவாஸ்திரா மிசைல்கள் தற்போதைய நிலையில AMCA-4 ஹெலிகாப்டர்ஸ் மற்றும் பிரசாந்த் அட்டாக் ஹெலிகாப்டர்கள்ல பயன்படுத்தப்பட்டு வருது. இந்த மிசைல்களை பயன்படுத்தி ஆன்டி டேங்க் ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும். அது மட்டும் இல்லாம எதிரிகளுடைய பங்கர்கள், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர்ஸ் போன்றவற்றின் மீது கடுமையான தாக்குதல்களை நடத்த முடியும். இறுதியா 12 Su-30 MKI போர் விமானங்களை வாங்குவதற்கும் டிஃபென்ஸ் அக்விசிஷன் கவுன்சில் ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. இந்த 12 Su-30 MKI போர் விமானங்களை இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் நிறுவனம் செய்ய போறாங்க. Su-30 MKI போர் விமானங்கள் ரஷ்ய தயாரிப்பு விமானங்கள் தான். ஆனா இந்த விமானத்தோட லைசன்ஸை இந்தியா வாங்கி உள்நாட்டிலே மேனுஃபேக்சர் செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியா பயன்படுத்தி வரும் Su-30 MKI போர் விமானங்கள்ல பல்வேறு இந்தியா ஸ்பெசிபிக் சேஞ்சஸ் செய்யப்பட்டிருக்கு. அதனால ரஷ்யா பயன்படுத்தும் Su-30 விமானங்களை விட இந்தியாவின் Su-30 MKI போர் விமானங்கள் அதிக செயல்திறன் கொண்டது. அடுத்த அப்டேட், இந்திய விமானப்படையின் ஏர் சீஃப் மார்ஷல் VR சௌத்ரி அவர்கள் சமீபத்துல ஸ்பெயின் நாட்டிற்கு போயிருக்காரு. அங்க இந்திய விமானப்படைக்காக தயாரிக்கப்பட்டு வரும் C-295 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட ரிசீவ் பண்ணிருக்காரு. இந்த C-295 டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட் இன்னும் கூடிய விரைவில் இந்திய விமானப்படையில் இணைக்கப்பட உள்ளது. டிரான்ஸ்போர்ட் ஏர்கிராப்ட்ஸை ரிசீவ் செய்த கையோடு VR சௌத்ரி அவர்கள் ஒரு அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. அதாவது கூடுதலா 100 LCA தேஜஸ் MK-1A விமானங்களை இந்திய விமானப்படை வாங்க இருப்பதா அறிவிச்சிருக்காரு. ஏற்கனவே இந்திய விமானப்படை 83 LCA தேஜஸ் MK-1A விமானங்களை வாங்குவதற்கு ஒரு மிகப்பெரிய ஆர்டரை சமீபத்துல தான் HAL நிறுவனத்திற்கு கொடுத்தாங்க. இந்த ஆர்டரோட முதல் பிளேனை பிப்ரவரி 2024 தான் HAL நிறுவனம் சப்ளை செய்ய போறாங்க. இந்த சூழ்நிலையில கூடுதலா 100 LCA தேஜஸ் MK-1A விமானங்களுக்கான ஆர்டரை இந்திய விமானப்படை கொடுக்க இருப்பதா அறிவிச்சிருக்காங்க. தற்போது இந்திய விமானப்படையில அதிக அளவுல MiG-21, MiG-23, MiG-27 போன்ற விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த விமானங்களோட வாழ்நாள் முடிந்த பிறகும் அதை எக்ஸ்டெண்ட் செய்து இந்திய விமானப்படை பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த விமானங்களை ரிட்டைட் செஞ்சுட்டு அதிக அளவுல இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பு விமானமான LCA தேஜஸ் MK-1A விமானத்தை பயன்படுத்துவதற்கு இந்திய விமானப்படை திட்டமிட்டிருக்காங்க. தற்போதைய நிலையில இந்திய விமானப்படையில 40 LCA தேஜஸ் MK-1 விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. தற்போது இந்திய விமானப்படை புதிதாக ஆர்டர் செய்ய உள்ள LCA தேஜஸ் MK-1A விமானங்கள் பழைய 40 விமானங்களை விட பல வகையில சிறந்ததா இருக்கும். அடுத்த 15 வருடங்கள்ல இந்திய விமானப்படையில 180க்கும் மேற்பட்ட LCA தேஜஸ் MK-1A விமானங்கள் இணைக்கப்படும். அடுத்து 120க்கும் மேற்பட்ட LCA தேஜஸ் MK-2 விமானங்களும் இணைக்கப்பட திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த LCA MK-2 விமானம் LCA MK-1 விமானத்தை விட பெரிய விமானம். இந்த விமானத்தை கொண்டு இந்திய விமானப்படையில பயன்பாட்டில் உள்ள ஜாகுவார், மிராஜ் 2000 போன்ற விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. இந்தியா புதிதாக வாங்க உள்ள இந்த LCA தேஜஸ் MK-1A விமானத்துல அதிநவீன ஏவியானிக்ஸ் மற்றும் ரடார் சிஸ்டங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த விமானங்கள் ஏற்கனவே இந்திய விமானப்படையில பயன்பாட்டில் உள்ள LCA தேஜஸ் MK-1 விமானத்தை விட அதிக சக்தி கொண்டதா இருக்கும். LCA தேஜஸ் MK-1A விமானத்துல பயன்படுத்தப்படும் 65% பாகங்கள் உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்டவை. அடுத்த அப்டேட், இந்திய விமானப்படை 100க்கும் மேற்பட்ட தேஜஸ் விமானங்களை வாங்குவதற்கு முடிவு செஞ்சிருக்க இந்த நிலையில AMCA போர் விமான டெவலப்மெண்ட்ல ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு. அதாவது AMCA விமானத்தோட ஃபுல் ஸ்கேல் மாடலை உருவாக்குவதற்கு ஒரு தனியார் நிறுவனத்திற்கு ஆர்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ஃபுல் ஸ்கேல் மாடலை பயன்படுத்தி பல்வேறு விதமான சோதனைகளை இந்தியா செய்ய போறாங்க. AMCA போர் விமானத்துல என்னென்ன சிஸ்டங்கள் எந்த மாதிரியான செயல்திறனோட இருக்கணும், பயன்படுத்தப்படும் ஆயுதங்கள் என்ன அப்படிங்கிற ஃபைனல் கான்ஃபிகரேஷனை 2022 வருடமே இந்திய விமானப்படை முடிவு செஞ்சுட்டாங்க. விமானத்தை உருவாக்குறதுல மிகவும் முக்கியமான டிசைன் ரிவ்யூ ப்ராசஸையும் இந்தியா ஏற்கனவே முடிச்சிட்டாங்க. இன்னும் கூடிய விரைவில் கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி AMCA ப்ராஜெக்டுக்கான ஒப்புதலை கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வருது. இந்த சூழ்நிலையில தான் AMCA விமானத்தோட ஃபுல் ஸ்கேல் மாடலை உருவாக்குவதற்கான கான்ட்ராக்டை ஒரு தனியார் நிறுவனத்திடம் கொடுத்திருக்காங்க. இதுல இருந்து இந்தியா AMCA போர் விமானத்தை உருவாக்குறதுல அதிக முனைப்பு காட்டுறாங்க அப்படிங்கிற விஷயம் தெளிவா தெரியுது. அது மட்டும் இல்லாம ஒரு 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தோட முக்கியமான ஃபீச்சர் அப்படின்னா விமானத்தோட ஸ்டெல்த் திறன் தான். அந்த வகையில AMCA போர் விமானத்தோட ஸ்டெல்த் திறனை அதிகரிப்பதற்கு
அதிகரிப்பதற்கு டிஆர்டிஓ ஒரு ஸ்டெல்த் கோட்டிங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கோட்டிங்கோட செயல்திறன் எப்படி இருக்கு அப்படிங்கிற சோதனைகள்ல டிஆர்டிஓ ஈடுபட்டு வந்துகிட்டு இருக்காங்க. பல நாடுகள் முதல்ல விமானத்தை உருவாக்குவாங்க. அதற்கு பிறகுதான் ஸ்டெல்த் தொழில்நுட்பத்திற்கு தேவையான விஷயங்களை டெவலப் செய்வாங்க. ஆனா இந்தியாவை பொறுத்தமட்டில் AMCA போர் விமானத்தோட ஸ்டெல்த் திறனை தான் மிகவும் முக்கியமான விஷயமா பார்க்கறாங்க. இதன் காரணமாக தான் AMCA போர் விமானத்தோட ஸ்டெல்த் திறனை அதிகரிப்பதற்கான கோட்டிங்க டிஆர்டிஓ அதிவிரைவா கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த கோட்டிங்க விமானத்துல பயன்படுத்தினா எந்த ஒரு ரடார் சிஸ்டத்தினாலையும் விமானத்தை கண்டுபிடிக்க முடியாது. அது மட்டும் இல்லாம AMCA போர் விமானத்துல பயன்படுத்தக்கூடிய பல்வேறு சப்சிஸ்டங்களை ஏற்கனவே இந்தியா டெவலப் செஞ்சுட்டாங்க. அதனால 2026 வருடத்துல AMCA விமானத்தோட முதல் பறத்தல் நடைபெறும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. AMCA போர் விமானத்தை மட்டும் வெற்றிகரமா இந்தியா டெவலப் செஞ்சுட்டாங்கன்னா வரும் காலத்துல விமானங்களுக்காக மற்ற நாடுகளை நம்பி இருக்கும் நிலை இந்தியாவுக்கு இருக்காது. அது மட்டும் இல்லாம இந்தியாவுடைய ஏரோநாட்டிக்கல் செக்டார் அசுர வளர்ச்சி அடையும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அடுத்த அப்டேட், இந்தியா சமீப காலமா ஆயுத ஏற்றுமதியில அதிக கவனம் செலுத்தி வர்றாங்க. குறிப்பா நட்பு நாடுகளுக்கு உள்நாட்டிலே தயாரித்த பல்வேறு ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த வகையில தான் பிலிப்பைனுக்கு இந்தியா பிரம்மோஸ் மிசைல்களை ஏற்றுமதி செஞ்சிருக்காங்க. அதே போன்று தற்போது அர்மீனியா நாட்டிற்கு பாரத் போர்ஜ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட அட்வான்ஸ்ட் டவுட் ஆர்ட்டிலரி கன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய AT-AGS கன் சிஸ்டத்தை விற்பனை செஞ்சிருக்காங்க. அர்மீனியா 90 AT-AGS கன் சிஸ்டத்தை பாரத் போர்ஜ் நிறுவனத்திடம் இருந்து வாங்குறாங்க. அர்மீனியா அரசாங்கம் இந்த 90 AT-AGS கன் சிஸ்டத்தை கிட்டத்தட்ட 1265 கோடி ரூபாய் செலவுல இந்தியாவிடம் இருந்து வாங்கி தங்கள் படையில் இணைக்கிறாங்க. முதற்கட்டமா பாரத் போர்ஜ் நிறுவனம் 6 AT-AGS கன் சிஸ்டத்தை அர்மீனியாவுக்கு டெலிவரி செஞ்சிருக்காங்க. அடுத்த 3 வருடங்கள்ல மீதமுள்ள 84 கன் சிஸ்டங்களை பாரத் போர்ஜ் நிறுவனம் அர்மீனியாவுக்கு சப்ளை செய்து முடிப்பாங்க. இந்த AT-AGS கன் சிஸ்டத்தை டிஆர்டிஓ நிறுவனம் டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த கன் சிஸ்டத்தை பாரத் போர்ஜ் நிறுவனம் மேனுஃபேக்சர் செஞ்சிருக்காங்க. AT-AGS கன் சிஸ்டம் பிரத்யேகமா இந்திய தரைப்படையின் ஃபயர் பவரை அதிகரிப்பதற்காக உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த கன் சிஸ்டங்கள் ஹை ஆல்டிடியூட் பகுதிகளில் மிக சிறப்பா செயல்படக்கூடியது. AT-AGS கன் சிஸ்டத்தினால 48 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை கூட மிக துல்லியமா தாக்க முடியும். தற்போதைய நிலையில உலகத்திலே அதிக தூரம் தாக்கக்கூடிய கன் சிஸ்டமா இந்த AT-AGS கன் சிஸ்டம் இருக்கு. இதன் காரணமாக தான் அர்மீனியா ராணுவம் இந்த கன் சிஸ்டத்தை வாங்கி தங்கள் படையில் இணைச்சிருக்காங்க. அர்மீனியா ராணுவ அதிகாரிகள் இந்த AT-AGS கன் சிஸ்டத்தை 2 மாதம் இந்தியாவில் தங்கி இருந்து எவாலுவேட் செஞ்சிருக்காங்க. அதற்கு பிறகுதான் இந்த கன் சிஸ்டங்களை தங்கள் படையில் இணைப்பதற்கு முடிவு செஞ்சிருக்காங்க. அர்மீனியா 90 AT-AGS கன் சிஸ்டத்திற்கான ஆர்டரை கொடுத்ததன் மூலம் இந்த கன் சிஸ்டத்தை வாங்கக்கூடிய இந்தியாவின் முதல் நட்பு நாடா இருக்காங்க. இந்த கன் சிஸ்டத்தோட ஃபயரிங் ரேஞ்ச் அதிகமா இருக்கிறதுனால எதிரிகளின் எல்லைக்குள் நீண்ட தூரத்துல இருக்கக்கூடிய டார்கெட்டுகளை கூட மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த கன் சிஸ்டத்துல ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் தொழில்நுட்பம் கொண்ட டிஃபென்ஸ் டெக்னாலஜிகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. அர்மீனியா AT-AGS கன் சிஸ்டத்தை வாங்கி இருப்பதன் மூலம் அர்மீனியா ராணுவத்தோட ஃபயர் பவர் பெருமளவுல அதிகரிக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.